குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஆண்டர்சன் எழுதின எ லிட்டில் மேட்ச் கேர்ள் என்கின்ற ஒரு ஷார்ட் ஸ்டோரி. இது இட்ஸ் அ டேனிஷ் ஷார்ட் ஸ்டோரி. ஹான்ஸ் ஆண்டர்சனுடைய பையன் ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஆண்டர்சன். இந்த ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஆண்டர்சன் என்பவர் எழுதின கதை தான் இந்த டேல்ஸ், ஃபெய்ரி டேல்ஸ். இதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது எ லிட்டில் மேட்ச் கேர்ள். இது ஒரு டேனிஷ் ஷார்ட் ஸ்டோரி. ஒரு டென்மார்க் நாட்டை சார்ந்த இவர் டென்மார்க்கில் பிறந்தவர். அதனால இது ஒரு டேனிஷ் ஷார்ட் ஸ்டோரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம இந்த கதையை நம்ம நேரடியாக பார்க்கலாம். ஒரு பயங்கரமான குளிர்னா இவ்வளவு குளிர் நீங்கள் பார்க்கவே முடியாது. அவ்வளவு குளிர், ரொம்ப இருள் சூழ்ந்திருக்கு. ரொம்ப குளிர் அதிகமாக சூரியனுடைய ஒளி மறைஞ்சு போய் இருள் வந்து கொண்டிருக்கிறது. இது டிசம்பர் 31ஆம் நாள், அதாவது விடிஞ்சா நியூ இயர், புத்தாண்டு. அதனால இதை நியூ இயர்ஸ் ஈவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவ் அப்படின்னாவே முதல் நாள் சாயங்காலம் ராத்திரி அப்படின்னு அர்த்தம். கிறிஸ்மஸ் ஈவ் அப்படின்னா விடிஞ்சா கிறிஸ்மஸ் முதல் நாள். தீபாவளி ஈவ், த ஈவ் ஆஃப் தீபாவளி அப்படின்னா தீபாவளிக்கு முதல் நாள் ஈவினிங் ராத்திரி, அதைத்தான் சொல்லுவாங்க. இது நியூ இயர்ஸ் ஈவ். ரொம்ப இருளும் குளிரும் கடுமையாக இருக்கு. ஒரே ஒரு சின்ன பொண்ணு, வறுமையில் வாடிக்கொண்டிருக்கின்ற ஒரு சின்ன பொண்ணு மாத்திரம் அப்படியே அந்த தெருவில் மெதுவாக நடமாடிக்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணுடைய கால்கள் தலை இதில் பார்த்தீங்கன்னா இது மூடப்படலை. பொதுவாக பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்காரவங்களாம் காலெல்லாம் சாக்ஸ் போட்டு அது மேலே ஷூ போட்டு அதை கவர் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ நீங்கள் ரோட்டில் நடந்து போக முடியும். ஆனால் இந்த பொண்ணுக்கு அப்படி இல்லை. காலில் எதுவும் மாட்டிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. தலையில் போட்டுக்கிறதுக்கு எந்த விதமான துணியோ அல்லது வேறு எதுவுமே இல்லை. அதனால் அவளுடைய ஹெட்டு, அவளுடைய லெக்ஸ் ஓப்பனாக தான் இருக்குது. ஆனால் இவன் வீட்டை விட்டு கிளம்பும்போது காலில் செருப்பு போட்டிருந்தா. ஆனால் அந்த செருப்பு இவளுடையது இல்லை, அவங்க அம்மாவுக்கு தான் ஃபிட் ஆகும். ஆனால் இவளுக்கு செருப்பு வாங்கலை, செருப்பு இல்லை. அதனால் அம்மாவனுடைய செருப்பை போட்டுட்டு வந்தாள். ஒரு பெரியவங்க செருப்பை ஒரு குழந்தை போட்டு வந்தால் எப்படி இருக்கும்? அதனால் அவள் நடக்கும்போதே தடுமாறி தான் வந்துட்டு இருந்தாள். திடீர்னு ரோட்டில் 2 கேரேஜ்னா அந்த காலத்தில் இது 1800 1900 19ஆம் நூற்றாண்டு. அப்போல்லாம் இந்த மாதிரியான ஒரு பெரிய போக்குவரத்துலாம் இல்லை. அப்போ 2 கேரேஜ் ஓடுது. அந்த கேரேஜுக்குள்ளேருந்து மாட்டிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக அவள் ஒரு தெருவினுடைய ஒரு ஓரத்துக்கு போகிறதுக்காக வேகமாக ஓடுனான், கிராஸ் பண்ணுறான். அப்படி கிராஸ் பண்ணும்போது காலில் இருக்கக்கூடிய செருப்பு உருவிடுச்சு. மெதுவாக நடந்து போனால் அப்படியே அந்த செருப்பை பேலன்ஸ் பண்ணி நடந்து போகலாம், அப்படி பண்ண முடியல, செருப்பு விழுந்துருச்சு. ஆனால் இவன் தப்பிச்சு தெருவனுடைய ஒரு முனைக்கு வந்துட்டு சரி போய் இப்போ செருப்பை எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே ஒரு பையன் அந்த செருப்பை எடுத்துக்கிட்டு வேகமாக ஓடுறான். அவனுடைய டால், அவன் ஒரு பொம்மை வச்சுருக்கான். அந்த பொம்மையை வச்சுக்கிறதுக்கு, அந்த பொம்மைக்கு ஒரு தொட்டில் மாதிரி வச்சுக்கிறதுக்கு இந்த செருப்பை அவன் பயன்படுத்துறதுக்காக அவன் எடுத்துகிட்டு போகிறான். இவன் கத்துறான், தம்பி என் செருப்புன்னு கத்துறான். ஆனால் அவன் ஓடியே போயிட்டான். அப்போ இவளுக்கு செருப்பு இல்லை. செருப்பு இல்லாமல் நடந்ததுனால பயங்கரமான குளிர். கால்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு நீல நிறமாக மாறுது, ப்ளூயிஷாக இந்த குளிரில். ஒரு பக்கம் இவன் வெள்ளைக்காரன் இல்லையா, கொஞ்சம் அந்த யூரோப்பியன்ஸ், அதனால ஆள் நல்ல கலராக இருக்கா. அதனால் கால் தரையில் நடந்து காலின் ஒரு பகுதி சிகப்பாகவும் இருக்குது, குளிர் அதிகமாக இருக்கிறதுனால ப்ளூயிஷாகவும் இருக்குது. ஸோ ரெட்டிஷ் ப்ளூயிஷாக இவளுடைய கால்கள் இருக்குது. அப்படியே நடந்து வர்றாங்க. இவளுடைய கையில் பார்த்தீங்கன்னா ஒரு பண்டில், ஒரு பண்டல். இப்போ நம்ம தீப்பெட்டி ஒரு பாக்ஸ், ஒரு 10 இது இருக்கின்ற ஒரு பாக்ஸ் வாங்குறோம் இல்லையா, அது மாதிரி கையில் ஒரு பண்டில் மேட்ச் பாக்ஸ் வச்சுருக்கா. இவ போட்டிருக்கிற ஆப்ரன்ங்கிறது
சும்மா ஒரு மேலே போட்டுக்கிற ஒரு அங்கி மாதிரி, இவளுக்குன்னு ஒரு பெரிய ப்ராப்பர் ட்ரெஸ் எல்லாம் கிடையாது, ஒரு ஆப்ரன். அந்த ஆப்ரனை வச்சுருக்கான், அதுக்குள்ளே கொஞ்சம் மேட்சஸ் நிறையா வச்சுருக்கான். அதாவது இந்த நெருப்பெட்டியை கொண்டு வந்து விற்கணும், விற்று இதில் கிடைக்கிற காசை வீட்டுக்கு கொண்டு போனால் தான் வீட்டில் இருக்கிறவங்க ஏதாவது சமையலுக்கு திங்ஸ் வாங்கி சமைக்கவே முடியும், பட்னியாக கிடப்பாங்க. ஆனால் இவன் வர்றா, ரோட்டை நடந்து போகிறா, யாருமே இவகிட்ட அந்த மேட்சஸ் வாங்கவே இல்லை, யாரும் மேட்ச் வாங்கலை. எப்படியாவது வித்துற மாட்டோமா, ஏன்னா இதோட திரும்பி வீட்டுக்கு போகும், பயங்கரமான குளிர் தாங்க முடியல இவளுக்கு. சரி வீட்டுக்கு திரும்பி போகலாம் அப்படின்னா ரெண்டு, ஒன்று காசு இல்லாமல் வீட்டுக்கு போனால் எல்லாருமே பட்னி கிடக்கணும், அதனால் எப்படியாவது வித்துற முடியுங்கிற ஒரு நம்பிக்கை, அதனால போகிறாங்க. ரெண்டாவது, அப்படி திரும்பி போனால் அவங்க அப்பா திட்டுவார், என்ன ஒன்று கூட விற்காமல் வந்துட்டியா அப்படின்னு அவங்க அப்பா திட்டுவார், அதுக்கும் பயம். ஸோ அதுக்கும் பயம், அதே சமயத்தில் எல்லாரும் பட்னியாக கிடப்பாங்களே என்கின்ற ஒரு பரிதாபம், அதனால் எப்படியும் வித்துடலாங்கிற நம்பிக்கையோடையே வந்து தெருவில் போயிட்டே இருக்கா. ஆனால் குளிர் அதிகமாக அதிகமாக இவளால் நடக்கவே முடியல. அப்படியே அந்த தெரு கார்னருக்கு போகிறார். அந்த தெரு கார்னரில் ரெண்டு வீடு, இப்படி கார்னர் வந்து இப்படி திரும்பணும். அப்போ இந்த பக்கம் ஒரு வீடு, அந்த பக்கம் ஒரு வீடு. இந்த வீடு இப்படி போய் எல் ஷேப்பில் இப்படி டேர்ன் பண்ணணும். அப்படி டேர்ன் பண்ணும்போது ஒரு வீடு இப்படி கொஞ்சம் முன்னாடி நீட்டிகிட்டு இருக்கு. அப்போ நீட்டிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகும், ஒரு கார்னர் கிடைக்கும் இல்லையா, இப்படி ஒரு வீடு, இது ஒரு கார்னர் டேர்ன் பண்ணணும். இதில் ஒரு கார்னரில் இருக்கிற வீடு இப்படி முன்னாடி நீட்டிக்கிட்டு இருக்கு. இப்படி நீட்டிக்கிட்டு இருந்தோடனே என்ன ஆகும், இந்த இடத்துல ஒரு கார்னர் கிடைக்குது, ஒரு மூலை. இப்படியே மெதுவாக போய் அந்த மூலையில் போய் உட்காந்துக்கிறான். ஏன்னா அங்கே உட்காந்தா கொஞ்சம் குளிர் இருக்காதோ அப்படின்னு. ஆனால் எல்லா இடத்துலையும் பயங்கரமான குளிர், இவளால் நடக்க முடியல. அதுக்கு மேலே அந்த குளிரில் போய் உட்காந்துக்கிறான். குளிரில் போய் உட்காந்த உடனே ஒரு முட்டி போட்டு உட்காந்துக்கிறான். முட்டி போட்டு உட்காந்து தன்னுடைய கால்களை தன்னுடைய நெஞ்சோடு சேர்த்து வச்சுக்கிறான். அப்படி சேர்த்து வச்சுக்கிட்டோம்னா ஓரளவுக்கு குளிர் தாங்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படி அப்படி உட்காந்து அப்படி காலை அப்படி மடித்து தன்னுடைய நெஞ்சோடு வச்சுக்கிறார். ஆனாலும் குளிர் அடங்கலை. இவளுடைய கால்கள் கொஞ்சம் வெளியில் நீட்டிக்கிட்டு இருக்கு. தன்னுடைய ட்ரெஸ்ஸை அந்த கால்கள் மேலே போட்டு மூடி வச்சுக்கிட்டு ஓரளவு குளிர் தாங்குமா அப்படின்னு பார்க்குறான். ஆனால் கையெல்லாம் அப்படியே விரைச்சி போச்சு, ஆல்மோஸ்ட் டெட் கை அப்படி. ஏன்னா இதெல்லாம் முடியாச்சு வச்சுக்குவோம், கை தலை இதெல்லாம் ஓப்பனாக தான் இருக்குது. அதனால் கைகள் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்னஸ் மரத்து போகிற மாதிரி போய்கிட்டே இருக்குது. என்ன செய்கிறதுனே தெரில. இனிமேல் வீட்டுக்கும் போக முடியல. அப்படியே அங்கேயே உட்காந்துட்டா. பயங்கரமான குளிர் நடுங்குது. ஒரே ஒரு தீக்குச்சியை கொளுத்துனா ஓரளவுக்கு கொஞ்சம் வார்ம் ஆகலாம் அப்படின்னு தோணுது. ஆனால் ஒரு தீக்குச்சியை கொளுத்தணும்னு வச்சுங்க, அப்போ நமக்கு நஷ்டம் தானே. இதை கொண்டு போய் விற்கணும், விற்றா காசு வரும். இப்போ நாமளே எடுத்து ஒரு தீக்குச்சியை கொளுத்திக்கிட்டோம்னா என்ன ஆகும், அப்போது காசும் கிடைக்காது என்ற ஒரு பயம். வீட்டுக்கு போனால் அப்பா கேட்பார், இத்தனை மேட்சஸ் எடுத்துகிட்டு போனீங்க, எங்கே ரெண்டு குறையுது அப்படின்னு கேட்கலாம். அதனால் ஒன்றும் செய்ய முடியல. ஆனால் குளிர் அதிகமாக அதிகமாக இனிமேல் தாங்க முடியாதுங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துருச்சு. உடனே என்ன பண்ணுற, ஒரு மேட்ச் பாக்ஸை எடுத்து ஒரே ஒரு ஸ்டிக்கை உரசுறான். அப்படி ஸ்டிக்கை உரசின உடனே ஏதோ ஒரு மேஜிக் டேப்பர், ஏதோ ஒரு மாயம் மாதிரி அந்த ஒளி வந்த உடனே கண் முன்னாடி ஒரு பெரிய அயன் ஸ்டவ் தெரியுது. அயன் ஸ்டவ், ஒரு பெரிய இரும்பு. முதல்ல அப்படி கொளுத்துறா. அந்த கொளுத்தி தன்னுடைய கைகளை அதில் காட்டுறான். இப்போ கை வந்து கொஞ்சம் வார்ம் ஆகுது. கை வார்ம் ஆனோடனே அவளுக்கு மகிழ்ச்சி, அப்பா கை வந்து நல்லா வார்ம் ஆகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கா. ஆனால் இந்த மேட்ச் ஸ்டிக்கினுடைய இந்த வெளிச்சத்தில் கண் முன்னாடி பார்த்தா ஒரு பெரிய அயன் ஸ்டவ், பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ஒரு இரும்பு ஸ்டவ். அந்த ஸ்டவ்வுடைய மேல் பகுதி பிராஸ்னால் டெக்கரேட் பண்ணப்பட்டிருக்கு அழகாக. இப்போ நம்ம சாதாரண கேஸ் ஸ்டவ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மேலே வந்து அந்த பர்னர்லாம் பிராஸில் இருக்கும். அது மாதிரி அது ஒரு அயன் ஸ்டவ்வு, ஆனால் மேலே வந்து பிராஸ்னால் பியூட்டிஃபுல்லாக டெக்கரேட் பண்ணப்பட்டிருக்கு. அந்த ஸ்டவ் எரியுது. அந்த ஸ்டவ் எரிஞ்ச உடனே இவ தன்னுடைய கால்கள் ரெண்டையும் நீட்டுறான். அப்படியே கால்களெல்லாம் ரொம்ப வார்ம் ஆகுது, உடலாம் வார்ம் ஆகுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஆனால் கையில் இருக்கக்கூடிய நெருப்பு குச்சி எவ்வளோ நேரம் எரியும்? அந்த நெருப்பு குச்சி அணைஞ்சிச்சு, அந்த ஸ்டவ் போயிடுச்சு. மீண்டும் பழைய ஸ்டூல். இவளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. மறுபடியும் ஒரு ஃபஸ்ட்டு மேட்ச் ஸ்டிக்கில் ஒரு ஸ்டவ், அயன் ஸ்டவ் வருது. ரெண்டாவது இன்னொரு மேட்ச் ஸ்டிக்கை கொளுத்துறான்.
கொளுத்திட்டு இப்படி வந்த உடனே அந்த வெளிச்சம் பட்ட உடனே இவள் ஒரு சுவத்து ஓரத்தில் தான் உட்காந்து சுவத்தினுடைய மூளையில் உட்காந்துருக்கா. அந்த சுவர் டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுது, ஒளி ஊடுருவும் தன்மை வாய்ந்ததாக மாறுது. அந்த சுவத்து வழியாக பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய டைனிங் ஹால் தெரியுது, அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாமே தெரியுது. அந்த வீடு அவ்வளோ அழகாக இருக்குது, அவ்வளோ சாஃபிஸ்டிகேட்டடாக இருக்குது. அது மாதிரியான வீடு தெரியுது. அங்கே ஒரு டைனிங் டேபிள், அந்த டைனிங் டேபிளில் அப்படி இமாக்குலேட் ஒயிட், அப்படியே தூய வெண்மையான ஒரு கிளாத் விரிக்கப்பட்டிருக்கு. அந்த கிளாத் மேலே விதவிதமான டிஷ்ஷஸ், பதார்த்தங்கள் வைக்கப்பட்டிருக்கு. அதில் நல்ல ஹாட்டாக சுட சுட டக், ஒரு வாத்து ரோஸ்ட்னா சிக்கன் ரோஸ்ட்டு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி ஒரு டக்கு ரோஸ்ட் பண்ணப்பட்டு அப்படி வச்சிருக்கு. டக்கை ரோஸ்ட் பண்ணி அது உள்ளுக்குள்ளே ஆப்பிள்லாம் ஸ்டஃப் பண்ணி உள்ளே திணிச்சிருக்காங்க. அப்படி இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்திங்கன்னா முழு சிக்கனை அப்படி கிழித்து உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு மசாலா பொருட்களை உள்ளே வச்சு தச்சு அப்படியே அதை அப்படியே நெருப்பில் அதை எண்ணெயில் பொரிச்சிருவாங்க. அப்படி நீங்கள் அதை அப்படி எடுத்திங்கன்னா உள்ளுக்குள்ளே பூரா அப்படியே சிக்கன் நல்லா வெந்து போய் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அங்கே உள்ளுக்குள்ளே இருக்கிறதுலாம் அந்த டக்குனுடைய உள்ளே இருக்கலாம் எடுத்துகிட்டு ஆப்பிள் ஸ்டஃப் பண்ணுவாங்க. அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் போல இருக்குது. அவங்க நாட்டு உணவு ஆப்பிள் ஸ்டஃப் பண்ணப்பட்டிருக்கு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரை ப்ளம் ஃப்ரூட்டு ட்ரை, இப்போ உலர்ந்த திராட்சை, உலர்ந்த அத்திப்பழம் அப்படி சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி ட்ரை ப்ளம் ஃப்ரூட்லாம் அங்கே இருக்குது. அதெல்லாம் அப்படியே பார்க்குறான். அப்படியே இவன் சாதாரணமாகவே கஞ்சி குடிக்கிறதுக்கே இவளுக்கு இருக்காது. ஆனால் அதை பார்த்த உடனே இவளுக்கு அவ்வளோ சந்தோஷம், அப்படி நாட்டில் எச்சி ஊறுது. திடீர்னு அதிசயமாக என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த டக்கு ரோஸ்ட் இருக்கு பாருங்கள், அந்த முழு டக்கு அப்படி ரோஸ்ட் பண்ணப்பட்டு வைக்கப்பட்டிருக்கு. அதனுடைய மார்பில் ஒரு ஸ்பூன் அண்ட் ஸ்போர், ஸ்பூனும் அந்த முள்கரண்டியும் ஒரு ஸ்பூனும் அது நடுவில் அப்படி குத்தி இருக்கு. அப்படி குத்தி இருந்த அந்த டக் ரோஸ்ட்டு அப்படியே மூவ் ஆகி ஜம்ப் பண்ணி தரையில் அப்படியே இவகிட்ட வருது. இவளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. இவளை நோக்கி வருது அந்த சுவத்துக்கிட்ட வந்துருச்சு. சுவத்துக்கிட்ட அந்த சுவர் இருக்கிற இடம் வரைக்கும் வந்துருச்சு. இவ கைக்கிட்ட வருது. டக்குன்னு இவகிட்ட இருக்கக்கூடிய அந்த மேட்ச் ஸ்டிக், அந்த நெருப்பு அணைஞ்சிருது. நெருப்பு குச்சி தானே, அந்த வெளிச்சத்தில் தான் பார்க்குறா. அது அணைஞ்சிருது. அணைஞ்ச உடனே இப்போ பார்க்குறா அங்கே வெறும் சுவர் தான் இருக்குது, அந்த பக்கம் இருக்கிறது தெரியல. இவளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. மூணாவது ஒரு உரசுனா கண்முன் இவள் ஒரு பிரம்மாண்டமான ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ, அந்த மரத்து முன்னாடி மரத்து கீழே உட்காந்துருக்கா. இதற்கு முன்னாடி, ஏன்னா இப்போ தான் நியூ இயர்னாக்கா, இப்போ 25 உங்களுக்கு கிறிஸ்மஸ், இப்போ 1 நியூ இயர், விடிஞ்சா நியூ இயர். இந்த கிறிஸ்மஸில் ஒரு பணக்கார வியாபாரியினுடைய வீட்டில் ஒரு பணக்கார அவன் வீட்டு கார்டனில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீயை பார்த்துருக்கா. ஏங்கப்பா எவ்வளோ பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ என்று பார்த்து வியந்து போயிருக்கா. அந்த ட்ரீயை விட இது உயர்ந்த ட்ரீ, ஒஸ்தியான ட்ரீ, நல்லா உயரமான மரம், அதுக்கு கீழே உட்காந்துருக்கா. அந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே நூற்றுக்கணக்கான மெழுகுவர்த்தி ஏற்றி வைக்கப்பட்டிருக்கு அங்கங்கே. இப்போ எப்படி நம்ம இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தில் ஒரு பெரிய ஃபங்க்ஷனாக மரத்தில் வந்து சின்ன சின்ன பல்பு சீரியல் லைட் போட்டு தொங்க விட்டுருப்பாங்க இல்லையா, அது மாதிரி அங்கே அந்த கேண்டில் லைட்டு அங்கங்கே அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயில் பொருத்தப்பட்டிருக்கு. அப்போது பிரகாசமாக இருக்கு. அவ்வளோ ஆயிரக்கணக்கான அந்த கேண்டில்ஸ், அந்த மெழுகுவர்த்தி எரியும் போது அந்த மரம் பிரகாசமாக இருக்கு. அதுக்கப்புறம் அங்கங்கே சின்ன சின்ன பெயிண்டிங்ஸ், சின்ன படம் பெயிண்ட் பண்ணப்பட்டு அதுவும் அங்கங்கே பொருத்தப்பட்டிருக்கு. அவளுக்கு ரொம்ப ஆச்சரியம். அப்படியே கையை நீட்டி ஒரு படத்தை எடுக்க போகிறான். எடுக்க போகும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு கையில் இருக்கக்கூடிய இது அணைஞ்சிருது. தங்களுடைய மேட்ச் ஸ்டிக் இது அணைஞ்சிருது. அணைஞ்ச உடனே அந்த காட்சி மறைஞ்சிருது. ஆனால் மறைஞ்ச உடனே அங்கே இருக்கக்கூடிய அந்த நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மெழுகு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு இல்லையா, எல்லா ஒளியும் ஒன்றா சேர்ந்து அப்படியே ஆகாயத்துக்கு போகுது. பார்க்குறான், அப்படியே போகுது. அந்த நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மெழுகுவர்த்தியின் ஒளி அப்படியே மேலே போய் அப்படியே ஆகாயத்தில் ஒரு பெரிய நட்சத்திர கூட்டம் மாதிரி ஆகுது.
அப்படி ஆயிரக்கணக்கான நட்சத்திர கூட்டம் மேலே பிரகாசமாக இருக்கு. அதில் ஒரே ஒரு நட்சத்திரம் மட்டும் மேலேருந்து கீழே விழுது. மேலேருந்து அந்த நட்சத்திரம் கீழே விழுந்த உடனே இவளுக்கு தோணுது, இவங்க பாட்டி இப்போ இல்லை, இறந்து போயிட்டாங்க. இவன் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க, ரொம்ப அன்பு செலுத்துகின்ற பிரியமாக இருக்கக்கூடிய அவங்களுடைய பாட்டி. அவர் சொல்லியிருக்கா, ஒரு நட்சத்திரம் கீழ் வருது அப்படின்னா இங்கே இருந்து ஒரு ஆன்மா, ஒரு உயிர் மேலே போக போகுதுன்னு அர்த்தம். செத்து போயிடுவாங்க இங்கே இருக்கவங்க, அது கீழே வருது, அதை காம்பன்சேட் பண்ணுற மாதிரி இங்கேருந்து ஒரு சோல் மேலே போகும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அது இவளுக்கு நினைவுக்கு வருது. ஐயோ, நட்சத்திரம் கீழே வருதே, அப்போ இங்கேருந்து யாரோ இறந்து போகிறாங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கா. அப்படி வருது. இது 3வது ஸ்டிக். இப்போ அவளுக்கு டக்குன்னு எல்லாம் மறைஞ்சு போச்சு. மறுபடியும் ஒரு 4வது ஒரு மேட்ச் ஸ்டிக் எடுத்து கொளுத்துறா. அப்படி கொளுத்துறா பாருங்க, அப்படியே கண் முன்னாடி அவங்க கிராண்ட் மதர் வந்து நிற்கிறாங்க. அந்த கிராண்ட் மதர் அவள் உயிரோடு இருக்கும்போது என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருந்தாலும் அதே மாதிரி, அதே முகம் எல்லாம். ஆனால் அப்போ இல்லாதது இப்போ அவங்கக்கிட்ட ஒரு மகிழ்ச்சி இருக்குது, அந்த முகத்தில் ஒரு பிரைட்னஸ் இருக்குது. நீங்கள் வறுமையும் துன்பையுமே இருந்தால் அப்படியே முகம் சோகமாக போய் இருளடைஞ்சு போயிருக்கும். ஆனால் இப்போ அந்த கிராண்ட் மதருடைய முகத்தில் ஒரு பிரைட்னஸ் தெரியுது, ஒரு ஹாப்பினஸ் தெரியுது, மகிழ்ச்சி. இந்த ரெண்டுமே அவங்க உயிரோடு இருக்கும்போது இல்லை, அவங்ககிட்ட இல்லை. அவங்ககிட்ட இல்லாத அதை அவள் பார்க்குறான். அவங்க கிராண்ட் மதர் வர்றா, அங்கே வர்றாங்க, பார்க்குறான். பார்த்தோன்னே இவளுக்கு ஐயோ, கிராண்ட் மதர் வர்றாங்க. ஆனால் இந்த மேட்ச் ஸ்டிக் ஆஃப் ஆச்சுன்னா என்ன ஆகும்? ஏற்கனவே 3 அனுபவம் இருக்குது. முதல் ஸ்டிக்கு ஒரு அயர்ன் ஸ்டவ் அப்படி வந்துச்சு, நெருப்பு அணைஞ்சவொடனே போயிடுச்சு. 2வது ஸ்டிக் அந்த டைனிங் டேபிளில் இருக்கக்கூடிய அந்த அந்த பொரிச்சு அந்த வாத்து அதுக்கிட்ட வந்துச்சு, ஆஃப் ஆனவுடனே போயிடுச்சு. 3வது இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ. இப்போ 4வது கிராண்ட் மதர் வர்றாங்க. உடனே கிராண்ட் மதர்னு, என் மேலே நீங்கள் ரொம்ப பிரியமாக இருப்பீங்க கிராண்ட் மதர், என்னை விட்டு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மேட்ச் ஸ்டிக் ஆஃப் ஆகிடுச்சுன்னா அப்போவும் நீங்கள் என்னை விட்டு போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி அவசரமாக அடுத்த ஸ்டிக் கொளுத்துறான். கிராண்ட் மதர் நல்லா இருக்காங்க, அது அணையிறதுக்குள்ளே அடுத்தது அப்படியே ஒரு பாக்ஸ் மேட்ச் ஸ்டிக்கையும் கொளுத்துறான். கொடுத்துட்டு சொல்கிறான், என்னை விட்டு நீங்கள் போகாதீங்க, என்னையும் நீங்கள் உங்களோடய அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க கிராண்ட் மதர் அப்படியே குனிஞ்சு இவங்க இந்த குழந்தைய அப்படியே தூக்கிக்கிட்டு அப்படியே 2 பேரும் ஆகாயத்தில் அப்படியே பறந்து போகிறாங்க. பறந்து போய் வருத்தம், துன்பம், வலி, வேதனை எதுவுமே இல்லாத இடம் சொர்க்கம். அங்கே வருத்தத்தை உணர முடியாது, சாரோ கிடையாது, பெயின்லெஸ், சாரோலெஸ், எதுவுமே இல்லாத, குளிர் இல்லாத, கோல்ட்லெஸ், குளிர், எந்த உணர்வும் இல்லாத ஒரு சொர்க்கத்திற்கு 2 பேரும் போய் அங்கே சேர்றாங்க. அடுத்த நாள் காலையில் அந்த தெருவில் இருக்கிறவங்கெல்லாம் நடந்து போகிறாங்க. நடந்து போகும்போது பார்த்தா அந்த கார்னரில் ஒரு குழந்தை அவருடைய சுவத்தில் சாஞ்சிருக்கு, இறந்து போய் கிடக்கு. த லிட்டில் மேட்ச் கேர்ள் கிடந்த உடனே ரோட்டில் போகிறவங்களாம் அங்கே நின்று பார்த்துட்டு, ஐயோ பாவண்டா, இந்த குழந்தை இறந்து போய் கிடக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு அதில் ஒருத்தன் பக்கத்தில் அதில் ஒரு 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 பண்டில் மேட்ச் ஸ்டிக் போனால் கொளுத்தி கீழே கிடக்கிறதா. உடனே சொல்கிறான், அவளுக்கு ரொம்ப குளிர் தாங்க முடியல போல இருக்குது, அதனால் மேட்ச் ஸ்டிக்கை கொளுத்தி பார்த்துருக்கா, தன்னை வார்ம் பண்ணிக்கிறதுக்காக அப்படி செஞ்சுருக்கா, ஆனால் அதுவும் முடியலை, ஸோ குளிர்லையே நடுங்கி செத்து போயிட்டா அப்படின்னு அங்கே இருக்கிறவங்களாம் சொல்லி வேடிக்கை பார்த்துட்டே இருக்காங்க. ஆனால் அவங்க யாருக்குமே தெரியல, அவள் தன் கண் முன்பாக அழகான கிறிஸ்மஸ் ட்ரீயை பார்த்தது, இந்த கிராண்ட் மதரை பார்த்தது, அந்த அழகான டிஷ் எல்லாம் பார்த்து, இந்த நியூ இயர், ஏன்னா இப்போ எல்லாம் நியூ இயர், அடுத்த நாள் காலையில் ஆயிடுச்சுன்னா நியூ இயர், இந்த புது ஆண்டை இவர்களெல்லாம் கொண்டாடுவதை விட ஒரு பெயின் இல்லாத, ஒரு துன்பம் இல்லாத, குளிர் இல்லாத ஒரு மிகச்சிறந்த இடத்தில் இவள் கொண்டாடி கொண்டிருக்கின்றாள் என்பதை உணராமல் இந்த குளிரையும் துன்பத்தையும் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்கள் அவளை பார்த்து சொல்கிறாங்க என்று இந்த கதையை முடிக்கிறார். ஆக்சுவலாக அந்த குழந்தை தான் மெதுவாக செத்து போய்கிட்டே இருக்கா. செத்து போய் அந்த உயிர் போகுது. அப்போ தான்
அந்த அவங்க கிராண்ட் மதர் அந்த உயிரை எடுத்துட்டு மேலே போயிடுறாங்க. ஸோ தான் இறந்து போய் கொண்டிருக்கிறோம் என்பதை உணராமல் எல்லாத்தையும் அவள் கனவுல பார்க்குற மாதிரி பார்க்குறா. கடைசியில் அந்த கனவோடு கனவாக காற்றோடு காற்றாக கலந்து சொர்க்கத்தை சென்று அந்த குழந்தை அடைந்து விடுகிறது என்று இந்த கதையை முடிக்கிறாரு. உண்மையிலேயே நீங்கள் இந்த கதையை படித்து பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணில் தண்ணீர் வராமல் இருக்கவே முடியாது. ஏன்னா அந்த குழந்தை படுகின்ற கஷ்டம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார் ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஆண்டர்சன். ஹான்ஸ் ஆண்டர்சன், இதை ஆண்டர்சன் கதைகள்னு தான் சொல்லுவாங்க. ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஆண்டர்சன் இவர், இவங்க அப்பா ஹான்ஸ் ஆண்டர்சன். தேங்க்யூ.